நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10 பூண்டு இதில் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டும் சேர்த்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கப்பு உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதோட இந்த முருங்காயும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. 4 முருங்காய் எடுத்துருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும். நல்லா பாதி வெந்தர வேணும் இந்த எண்ணெயிலேயே. இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் புளி இதையே ஊற்றிக்கலாம். இதோடு சேர்ந்து காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்போ தான் முருங்காயும் புளியும் செஞ்சிடும். மூடி வச்சிடலாம். இப்போ வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இப்போது நம்ம அந்த மல்லியெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுதை சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்தி கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுடுறேன். பெருங்காயம், பொடி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். சூப்பரான எண்ணெய் மிதக்குது பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்கும். சூப்பரான எண்ணெய் மிதக்குது பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்கும்.